நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் மகர ராசி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் இன்று நாம் அறிந்திராத புதிய உண்மைகளைப் பற்றி பேசப் போகிறோம். பாரம்பரிய ஜோதிட நூல்களின்படி மகர ராசிக்காரர்கள் சனி தேவனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். இது அவர்களை கடின உழைப்பாளிகளாகவும் பொறுமைசாலிகளாகவும் மாற்றுகிறது. ஆனால் இந்த சவால்களே அவர்களை வலிமைப்படுத்துகின்றன. பழைய ஜோதிட கணிப்புகளின்படி மகர ராசிக்காரர்கள் 28 முதல் 30 வயது வரை கடினமான காலகட்டத்தை கடந்து செல்வார்கள். சுவாரஸ்யமான தகவல். குரு பெயர்ச்சி இவர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் இப்பொழுது சாதகமான நிலையில் இருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் ஆகியவை காணப்படும். மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சிறப்பான காலகட்டம் வரப்போகிறது. 2025இல் மகர ராசிக்காரர்களுக்கு 150 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வரும் அபூர்வ குரு பெயர்ச்சி. இது எப்படி அவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று பார்க்கலாமா? அடடா, அப்படியா? இந்த அரிய நிகழ்வு பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். மே 15, 2025 முதல் குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு. பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. குறிப்பாக வட்டி கடன்கள் குறையும், புதிய வருமான வழிகள் திறக்கும். ஆனால் இதுல மிக முக்கியமான விஷயம் குரு பகவானின் 3 பார்வைகள் அல்லவா? மிகச் சரியான புள்ளி. கும்பராசி, தனுசு ராசி மற்றும் துலாம் ராசி மீதான பார்வைகள் முறையே குடும்பம், ஆன்மீகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. குறிப்பாக துலாம் ராசி மீதான பார்வை கரியர் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமானது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்கிறார்களே. மிகச் சரி. பண்டைய ஆயுர்வேத நூல்களின்படி மகர ராசிக்காரர்கள் மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடும். அதனால் தினசரி யோகா, உடற்பயிற்சி செய்வது அவசியம். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் வயலூர் முருகன் வழிபாடு முக்கியம் என்கிறார்களே. ஆமாம். பண்டைய ஜோதிட நூல்களின்படி செவ்வாய் உச்சம் பெறும்போது முருக வழிபாடு சிறப்பான பலன்களைத் தரும். இது 2025 முதல் 26 காலகட்டத்தை வாழ்வின் உச்சகட்டமாக மாற்றும். இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் பத்தி என்ன சொல்றீங்க? நல்ல கேள்வி. குரு பகவான் தன காரகன் ஆகையால் நிலம், வீடு போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது சிறந்தது. ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. நிதானமாக செயல்பட வேண்டும். குடும்ப விஷயங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? புதிய உறவுகள் சேரும், மங்கள நிகழ்வுகள் நடக்கும், பழைய கசப்புகள் மறையும். குறிப்பாக மே முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் குடும்ப ஒற்றுமைக்கு மிகவும் சாதகமானது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? முதலில் வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்லது. மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது பலன் தரும். அதிக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மேலும் தான தர்மங்கள் செய்வது மிகவும் முக்கியம். இறுதியாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன? 7.5 சனி முடிந்து வரும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். தைரியமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் நிதானமும் இறை நம்பிக்கையும் அவசியம். இது ஒரு தங்க காலம். சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றம் காணலாம். நல்ல தகவல்கள். இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஆமாம். மகர ராசிக்காரர்கள் தங்கள் பலத்தை உணர வேண்டும். சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வலிமை உங்களிடம் இருக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். மிக அருமையான விளக்கம். அடுத்த வாரம் புதிய தலைப்புடன் சந்திப்போம்.